எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த அருமையான வேளையிலே தூய இருதய மேல்நிலைப் பள்ளியினுடைய 34வது ஆண்டு விழாவிற்கு எங்களை அழைத்தமைக்காக அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னை உங்களுக்கும் உங்களை எனக்கும் அறிவிப்பு செய்து வைத்த கும்கி திரைப்பட புகழ் மதிப்பிற்குரிய கவிஞர் அன்பு அண்ணன் ஜோ மல்லூரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாரையும் பார்க்குறப்ப. ஏன்னா உங்களை மாதிரியே நானும் அங்கே உட்கார்ந்து இருந்து தான் இங்கே வந்திருக்கேன். எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அருட்சகோதரர்களும் அருட்தந்தையர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் பாடத்தோடு சேர்ந்து ஒழுக்கமும் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நான் படித்தது ராயப்பம்பட்டி புனித அலோசியஸ் மேல்நிலை பள்ளி. உங்களை மாதிரியே நானும் வளர்ந்து வந்தவன் தான். இந்த அளவுக்கு எங்களால் மேடையில் பேச முடியுது, நிறைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிற முடியுது அப்படின்னா உங்களை மாதிரி பள்ளிக்கூட காலங்களில் எங்களுக்கு அவங்க கொடுத்த பயிற்சிகள் தான். சன் டிவியில் போய் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கிறேன். விஜய் டிவி கலக்க பகுதியார் சீசன் 6ல் எல்லாம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்கிறேன். எங்க இருந்து நான் நகைச்சுவையில் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா உங்களை மாதிரி ஆளுகிட்ட இருந்தா எடுக்கிறது. எங்க தாத்தா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நான் அதை சொல்லுவேன், மேடையில் யாராவது திருப்பி வந்து சொன்னா ஸ்பாட்லேயே உங்களுக்கு வந்து 5000 rupees. ஓகேவா? ஓகே, நல்லா கேட்டுக்கிறணும். அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்தில் ஒரு ராஜகுமாரி தூரில்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரையில்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனாலாம். அங்க தலையே இல்லாத மானு, வேறே இல்லாத அருகம்புள்ள மேயிறத, கண்ணே இல்லாத குருடம் பார்த்து போட்டு கையே இல்லாத முடவங்கிட்ட சொல்ல துப்பாக்கி எடுத்து சுட்டான். அந்த குண்டு மான் மேல படாம மான் வகுத்துல இருந்த குட்டி மேல விட்டு குட்டி செத்து போச்சு. அந்த குட்டியை எடுத்து அறுத்து கலக்கி சமைச்சு சாப்பிட்டு போட்டு தோலை கால் உண்டாத பந்தல்ல காய போட்டாங்க. அதை தலையே இல்லாத பறந்து அடிச்சுக்கிட்டு போறப்ப காலையே இல்லாத உடல் விரட்டிட்டு போச்சு. அப்ப அவன் காலில் குத்துற கண்டங்கத்திரி முள்ளு தலைக்கு மேல வெளியே வர அதை வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை போனானா. அவர் சொல்லியிருக்காரு, ஆள வேறு அரச வேறு புங்க வேறு புரச வேறு 4 பேரையும் கைப்படாம புடுங்கி உரல குப்பரக்கா போட்டு உலக்கப்படாம இடிச்சு பெருங்கையால் எடுத்து நாக்குப்படாம நக்குடா, இதுதான் வைத்தியம்னாராம். இப்படிப்பட்ட சிறப்பான வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு தானே சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி அடியே இல்லாத படி எடுத்து ஓட்டச்சாக்கில் 9 மூட்டை உளுந்தளந்து சக்கரமே இல்லாத வண்டியில பாரம் ஏற்றி மொண்டி வண்டி ஓட்ட குருடை வழியாட்ட வண்டி பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சான். யாருக்கு வேணும் 5000 ரூபா? அப்ப மொத்தமா கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. சின்னதா மட்டும் சொல்றேன், அதை மட்டும் சொல்லிருங்க. ஓகேவா? ஆத்தி பத்திர கோத்திர, மல்லேத்திர வளைய போத்திர, மசாலா ஏத்திர, தத்தக்கா பத்தக்கா கோத்திர. புரிஞ்சா? ஆத்தி பத்திர கோத்திர, மல்லேத்திர வளைய போத்திர, மசாலா ஏத்திர, தத்தக்கா பத்தக்கா கோத்திர. என்னப்பா எது சொன்னாலும் என்ன கத்திட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற சந்தோஷம் இந்த பகுதியெல்லாம் எப்படின்னு தெரியல. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தான் இங்கிலீஷ். 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் ஏபிசிடியே படிப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் என்னன்னா ஏபிசிடி கொப்பந்தாடி வந்தாவடி வராட்டி போடின்னு சொல்லி ஓட்ட சிலேட்டு ஒன்று வச்சுருப்போம். அதில் நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து அப்படியே தூக்கி போட்டு நாங்கள் வாட்டில் மரத்தில் போய் உட்காந்து விளையாட போயிடுவோம். அப்போல்லாம் நிறைய விளையாடுறதுக்கு இடம் இருந்துச்சு. அப்போ ஒரு பாம்பு புத்து ஒன்று இருக்கும், ஒரு களம் இருக்கும். அந்த களத்துக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு புத்து இருக்குது. திடீர்னு என்ன பண்ணிச்சு, விளையாண்டு குட்டி குட்டி பாம்பா வெளியில் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் பசங்களுக்கு குஷி தாங்க முடியல. அப்படியே அவங்க வீட்டில் பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 1000 பாம்புகள் குட்டிகளே போய் 1000 பேரை கொத்துங்களே, 1000 பாம்புகள் குட்டிகளே போய் 1000 பேரை கொத்துங்களே, இங்க 2 சார பாம்புகள் அங்க 2 நல்ல பாம்புகள், கோயிலில் ராஜநாகம். நான் பாட்டில் இஷ்டத்துக்கு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது கிளாஸ்க்குள்ளே போயிட்டாலும் பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிளாஸ்க்குள்ளே எங்கெல்லாம் ஒரு சார் இருந்தார். அவருக்கெல்லாம் எங்களை அடிக்கலை அப்படின்னா தூக்கமே வராது. அப்படி ஒரு சார் இருந்தார். கிளாஸுக்கு வேமா ஒருத்தர் கிளாஸுக்குள்ளே வந்தோன்னு உடனே கையை பிடிச்சி இழுத்து முதுகில் போட்டு நங்கு நங்குன்னு குத்துனாரு. ஏன்டா லேட்டாக வந்த? தன்னை பக்கத்து கிளாஸ் சார் சாப்பீஸ் வாங்க வந்து சார்ன்றா. இன்னொருத்தனை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் அடி வெளுத்துட்டாரு. ஏன்டா தண்ணியை சிந்தி வச்சிருக்க? பானை ஓட்டையா இருக்கு சார், தண்ணி நான் சிந்தலை அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நிறைய அடி வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி அடி வாங்கின ஆட்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் கலெக்டராகவும் டாக்டராகவும் இருக்காங்க.